வாரத்துல 3, 4 நாட்கள் வந்து ஏதாவது ஒரு கீரைய வந்து நீங்க சேர்த்துக்கணும். நல்ல பருப்பு சேர்த்து, நல்லா கடைஞ்ச உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டே வாங்களேன். கொய்யா பழம் அடிக்கடி சேர்த்துக்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாரி நாட்டு ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கிறதும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எண்ணெய் வித்துக்கள், பூசணி விதை, வால்நட், நெறைய வெள்ளரிக்காய் நீங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம். கீரைகள்லயும் பொட்டாசியம் சத்து இருக்கு. நெறைய அத்திப்பழம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 அத்திப்பழம் சாப்பிடுறது, நிறைய கொய்யா பழம் எடுத்துக்கிறது, பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, ராகி அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது, முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த தேவையான இரும்பு சத்தை உங்க ரத்தத்துல அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல செக்குல ஆட்டின எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், அடிக்கடி சூரிய ஒளியில வாக்கிங் போறது. நான் இப்ப சொன்ன இத்துணை சத்து பொருட்களும் கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து, இரும்பு சத்து, ஜிங்க் சத்து, வைட்டமின் ஏ, டி, இ, கே சத்து நிறைந்த உணவுகள், ஃபோலிக் அமிலம், இந்த மாதிரியான சத்து நிறைந்த உணவுகள் எல்லாம் கர்ப்பமாகணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் விரைவில் கர்ப்பம் தெரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.